அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்துல் ஃபித்ர் எப்படி செலவழிக்கப்பட, ஏதாவது எப்படி கலெக்ட் பண்ணப்படணும், எப்படி கொடுக்கப்படணும், அதனுடைய நாள் கால வரையறை என்ன அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அப்படி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு சொன்னால், ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான் அப்படின்னு வரும். ரமலானிலிருந்து நம்ம அதாவது விடுபெறுகின்ற அந்த கடமை அப்படின்னு வரும், விடுபெறுகின்ற தர்மம். ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான், ரமலானில் இருந்து விடுபெறுகின்ற தர்மம். இந்த ஃபித்ர் அப்படின்னு சொன்னப்ப நம்ம இஃப்தார்னுவோமே, இஃப்தார்னு சொன்னோம்னா நம்ம நோம்பு பிடிச்சிட்டு நோம்பு முடிக்கிற டைம் இஃப்தார்னு சொல்லுவோம், நோம்பு முடிக்கிற நேரம் இஃப்தார்னுவோம். அதே மாதிரி அந்த அதாவது அந்த முடிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கு தான் ஃபித்ர்னு சொல்லுவாங்க. அப்ப டோட்டல் ரமலானை நம்ம முடிக்கிற நேரம் நம்ம நோம்புடைய மாதம் முடிஞ்சு மகரிபுக்குள்ள நுழையிற நேரம் தான் அந்த ஃபித்ருடைய நேரம். அப்படி என்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான் அப்படி என்று சொன்னால் அது கடமையாகிற நேரம் நாளைக்கு பெருநாள் என்றா இந்த இரவு மகரிபுக்கு பிறகு என்ன செய்யுது, அது கடமையாகுது. அதனால ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான் வருது. எனவே ஏழைகளுக்கு கட்டாயம் விநியோகிக்கப்படக்கூடிய நேரம் மகரிபுக்கு பின்னாலதான். ஏழைகளுடைய கைகளுக்கு போய் சேர வேண்டிய டைம் அந்த மகரிபுக்கு பின்னால்தான் போய் சேரணும். அதுக்கு முன்னால யார் ஜகாத்துல் ஃபித்ர விநியோகிச்சாலும் அது ஜகாத்துல் ஃபித்ராக என்ன செய்யாது, அது அமையாது. ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ர் அல்ல, ரமலான்ல நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னால் ரமலானுக்குரிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்கு அது நேரடி முரணாக இருக்கும். மக்களுடைய விநியோகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மகரிபுக்கு புறவாக இருக்கணும். அதே நேரம் அதனுடைய எண்ட் டைம் அதாவது தொழுகைக்கு முந்தியாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது தொழுகைக்கு முன்னர் என்ன செய்யணும், தொழுகைக்கு முன்னர் கொடுக்கப்பட வேண்டும், தொழுகைக்கு முன்னர் கொடுக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். பெருநாளைக்கு தொழுகைக்கு முன்னர் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப கடமையாகிற நேரம், ஒருவர் மகரிபுக்கு பின்னால ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னு வைங்க, அந்த பெருநாள் நாளைக்கு பெருநாள்னா இந்த மகரிபு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஃபித்ரா என்ன செய்யுது, கடமையாது. அதுக்கு அதாவது அப்ப அந்த டைம் அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஒருவர் அதுக்கு முந்தி மரணிச்சாருன்னு சொன்னா அவருக்கு கடமை இல்லை. இதுக்குத்தான் அந்த வரையறை. ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய நேரம் ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான், ரமலானுடைய அந்த முடிவுடைய டைமை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல என்ன செய்யறாங்க சொல்றாங்க, இது ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய கடமையான அந்த நேரம். அதுக்கு முன்னால் நம்ம விநியோகிக்க கூடாது. இது ஒரு அம்சம். அதே நேரம் எப்ப நம்ம கலெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஜக்காத்துக்களை மக்கள்கிட்ட எப்ப கலெக்ட் பண்ணலாம் அப்படி என்று சொன்னா, அதான் மக்களுக்கு விநியோகிக்கிற டைம் தான் இது. ஆனா கலெக்ட் பண்ணி கொடுக்கிற அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது கலெக்ட் பண்ணலாமான்னு பார்த்தால் கலெக்ட் பண்ணி கொடுப்பதுதான் நம்ம ஹதீஸ்ல காணக்கூடிய ஒரு நடைமுறையாக பார்க்கிறோம். இதுக்கு பொறுப்பாக இருந்ததாக செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரி முஸ்லிம்ல எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜகாத்தை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல வக்கீலாக பொறுப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், ஜகாத்தை நம்ம சேர்த்து மக்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு போய் கொடுப்பதுல பல நன்மைகள் பல லாபங்கள் அதுல இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இது இரண்டு நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்கிற நல்லது. அதுல ஒரு ஊர்ல அப்படி கலெக்ட் பண்ணி செய்யறாங்கன்னு சொன்னால் அது ஒரு குழு செய்யறது நல்லது. இதுல இயக்க போட்டிகள் பார்த்துக்கலாம, அந்த ஊருக்கு நலவு என்ற அடிப்படையில ஒரு அமைப்பிட்ட இதை ஒப்படைச்சு ஊர் மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய அமைப்புல அது யார் செஞ்சாலும் சரி முறையா செய்வாங்களா இருந்தா அவங்களோட கையில இதை ஒப்படைச்சு குழுவாக சேர்ந்து செஞ்சா மக்களுக்கு நன்மை இருப்பது என்பதை இந்த செய்தியினூடாக நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சு கொள்றோம். இது இரண்டு. மூன்றாவது, சரி அப்படி கலெக்ட் பண்றவங்களும் மகரிப் பிறகு தான் கலெக்ட் பண்ணலாமான்னு கேட்டா இல்லை. நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபித்தோழர்களுடைய நடைமுறையாக அவங்க பியௌமின் அவ் யௌமைன், பெருநாளைக்கு முந்தின ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் என்ன செய்வாங்க, அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்ல, யார் கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பார்கள் அல்லது கொண்டு போய் ஒப்படைப்பார்கள் என்ற செய்தியை தான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இதுக்கு சொல்றாங்க இஹ்ராஜு ஜக்கா, தஃபு ஜக்கான்னு சொல்லுவாங்க. கொண்டு போய் ஒப்படைத்தலன்னா தஃபு ஜக்கா, மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது. இஹ்ராஜ் சொன்னா வெளியேற்றுறது, அதாவது கொண்டு போய் யார் கலெக்ட் பண்றாங்களோ அவங்களோட கையில கொடுக்கிறது. அப்ப 2 நாளுக்கு முன்னால வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் இந்த செய்தியில வழங்குது. அதே நேரம் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துல் ஃபித்ருக்கு பொறுப்பா இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு மனித ரூபத்தில் ஒருத்தர் வாராரு, அந்த ஜக்காத்தை இரவுல ஜக்காத்துல் ஃபித்ரை எடுக்க போறாரு. எடுக்க போன நேரத்துல அவர் புடிச்சுக்கிறாரு. அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு, நான் ஒரு ஏழை, நான் கஷ்டப்படுறவே, என்னை விட்டுரு அப்படி என்று சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. 2ஆம் நாள் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுபடியும் நாளைக்கும் வருவா
அதே மாதிரி நடக்குது. 3ஆம் நாள் அவர் வராரு, அதே மாதிரி நடக்குது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா நீங்க 3 இரவுகளாக நீங்க யாரோட பேசிக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க ஷைத்தானோடு பேசுறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஷைத்தான் ஆயத்துல் குர்சி அதாவது கற்றுக் கொடுத்த அந்த சம்பவத்துல சொல்றாங்க. அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துக்கு பொறுப்பா நியமிச்சிக்கிறாங்க. 3 இரவுகளாக அப்படி என்று சொன்னால் 3 இரவுக்கு முந்திருந்தே ஜகாத் கலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஜகாத்து அந்த ஃபித்ருடைய கலெக்ஷன்ல தான் அந்த செய்தியே வருது. அப்படிங்கிற இந்த செய்தி என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 3 நாளைக்கு முந்தைய என்ன செஞ்சுக்கிறாங்க, ஜகாத்துல் ஃபித்ரை கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, 3 இரவுகளாக நீங்க யாரோட பேசுறன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அப்ப 3 இரவுக்கு முன்னாலே அந்த கலெக்ஷன் நடந்திருந்தால் தான் அவன் திருடுறதுக்கு அது சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கொள்றோம். எனவே ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் இதை வைத்து சில மார்க்க அறிஞர்கள் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அது அவ்வளவு பொருத்தமான ஒரு கருத்து மாதிரி விளங்கல. ஆனால் இந்த செய்திகளை வச்சு மக்களுடைய இறுதி 10 இந்த பகுதிகளில் அதாவது கடைசி 10 ரமலானுடைய பெருநாள் நெருங்கக்கூடிய வரையறுக்க முடியாது. இது 3 இரவு கண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியில 4 நாள் 5 நாள் எல்லாம் முந்தி கலெக்ட் பண்ணலாம்ன்றது அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால நம்ம ஒரு இறுதி 10 அப்படி என்பதை நம்ம இஜ்திஹாதுடைய ஒரு நிலையில கொண்டு அதை நம்ம சரி கண்டு இறுதி 10 பகுதிகளை மக்கள்கிட்ட இந்த ஜகாத்து கலெக்ஷனை நம்ம ஆரம்பிச்சு அதை கொண்டு போய் மக்ரிபுக்கு பின்னால விநியோகிப்பது தவறு இல்லை என்பது இந்த செயலில் நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கொள்றோம். எனவே இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஊருள்ள ஏழைகளுக்கு ஊருள்ள கஷ்டப்படுறவங்களை நம்ம அடையாளம் கண்டு அதுல குறிப்பிட்ட கேட்டகரியை நம்ம அடையாளம் காணக்கூடாது. இவர்களுக்கு மட்டும்தான் ஜகாத்துல் ஃபித்ர் அப்படின்னு போகக்கூடாது. சரியா? உதாரணமா மீனவர்களுக்கு மட்டும் ஜகாத்துல் ஃபித்ரை விநியோகிப்போம் என்ற நடைமுறை தவறானது. அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏழைகளுக்கு மட்டும் நம்ம ஜகாத்துல் ஃபித்ரை விநியோகிப்போம் என்று அது தவறானது. ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ர் என்பது வறுமையில் உள்ள எல்லோருக்கும் போய் சேரணும். ஆனால் வறுமையில் உள்ள அதிகமானவர்கள் மீனவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். மற்றவர்கள் கேட்டா அல்லது அப்படிப்பட்டவங்க நம்ம அடையாளம் கண்டா அவங்களுக்கு இதை என்ன செய்வோம், நம்ம கொண்டு போய் கொடுப்போம் என்கின்ற அமைப்பில் இது கலெக்ட் பண்ணப்படுவாக இருந்தால் அது மிகவும் சிறந்தது. கடைசி 10 நம்ம சேர்த்து மக்ரிபுக்கு முன்னால விநியோகிக்கிற அமைப்பில் அது இருந்தால் மிகவும் நல்லது. அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை உரிய முறையில் விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கட்டும். அதுல கடைசியாக இன்னொரு செய்தி, சா கலெக்ட் பண்ணோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சா என்பது அதாவது 2040 கிராம் என்று சிலர் 2400 கிராம் என்று சிலர். ஆனால் அல்லாஹு ஆலம் யாரு இந்த பிரச்சனையிலிருந்து தப்படும் நினைக்கிறாங்களோ, அதாவது சா என்றதை பொறுத்த வரைக்கும் அது 2.5 தான் நம்ம தீர்மானிக்க முடியாது. சா என்ற நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம நாடுகள்ல ஊடுகள் சுண்டு என்று வச்சிருப்பாங்க. அந்த கோப்பை அது அளந்து செஞ்ச கோப்பை அல்ல. அந்த கோப்பை ஒரு பழக்கத்துல ஊர்ல எல்லா வளமே அதே அளவிலான கோப்பைகள் எல்லார்ட்டையும் இருக்கு. இது ஒரு சா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டீங்க. உதாரணத்துக்கு அதை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுண்டு அளவு எவ்வளவுன்னு சொல்லி நம்மளால உரிய முறையில அதை கவனிக்க முடியாத அமைப்புல இருக்கிறத பாக்குறோம். இதனால பெரும்பாலான அறிஞர்கள் இது சம்பந்தமான சா சம்பந்தமா அளந்த அறிஞர் என்ன சொல்லுவாங்கன்னா 3 கிலோ என்ன செய்ய நீங்க கொடுங்க. 2.5 to 3 உங்களுக்கு பேணுதலுக்கு என்னது அது நல்லது அப்படின்னு சொல்றது பாக்குறோம். எனவே விரும்பக்கூடிய சகோதரர் 2.5 தொடக்கம் 3க்குள்ள என்னது அந்த கிலோவை நம்ம ஒரு ஆளுக்கு 10 கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த கடமை நிறைவேறும். அல்லாஹ் தஆலா நம்ம நன்மைகளை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக அனைவரையும் வாழ்க்கையில் புரிவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.